Friends, welcome to our channel. நான் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி வந்து நம்ம டாபிக் ரிலேஷன்ஷிப். இது ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கப்ஸில் இருப்பாங்க சில பேர். ஒரு சிலர் வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். பிரேக்கப்ஸ்னால் அவங்க வேண்டான்ட்டு விலகி போயிட்டு தனியாக இருக்காங்கன்ற மாதிரி பிரேக்கப்ஸ், அவங்களோட எக்ஸ்பர்சன். ஓகேங்களா. ஒரு சிலர் இப்போ ஒரு கரண்ட் பீரியடில் வந்து ஏதோ ஒரு மனஸ்தாபத்தினால விலகி இருக்கிறது. இது வந்து லவ்வர்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா மேரிட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து 2 பைல் நான் வச்சுருக்கேன், பைல் 1, பைல் 2. உங்களோட கரண்ட் சுச்சுவேஷனில் அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க, நீங்கள் உங்களோட மைண்ட் செட், அவங்களோட மைண்ட் செட் ரெண்டுமே பார்த்துட்டு என்ன டிசிஷன் எடுக்க போகிறீங்க. அது வந்து மறுபடியும் ரீயூனியன் ஆகுமா, அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது நல்ல தகவல், அவங்கக்கிட்டேருந்து ஒரு பாசிபிலிட்டியான ஒரு விஷயங்கள் ஏதாவது இருக்கா, இல்லை உங்ககிட்ட அந்த மாதிரி இருக்கா, என்ன உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க, யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், பிளஸ்ஸிங்ஸ் என்ன, கைடன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா. இதில் 2 பைல் வச்சுருக்கேன். ஓகேங்களா. பைல் 1, பைல் 2. நீங்கள் வந்து பைல் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பைல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கோல்டன் கலரில் இருக்கிறது வந்து பைல் 1, இந்த வயலட் கலர் கார்டு வந்து பைல் 2. ஓகேங்களா. இப்போ அப்படியே வந்து வீடியோ ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 2 நிமிஷம் ப்ரீத் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான உங்களோட எனர்ஜி, உங்களோட பர்சனோட எனர்ஜி, இல்லைனா உங்களோட எக்ஸ்பர்சன் எனர்ஜி யாருக்கு வந்து ரெசினேட் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகேங்களா. இது வந்து பைல் வந்து சூஸ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ஒரு சிலருக்கு எல்லாமே மேட்ச் ஆகும், ஒரு சிலருக்கு ஒரு சில மெசேஜ் வந்து அவங்களுக்கு கன்வே ஆகும். அப்போது வந்து நீங்கள் உங்களுக்கான மெசேஜ் எதுன்றதை நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து பைல் 1க்குள்ளே போகலாம். பைல் 1 ரீடிங் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான இந்த ரீடிங்கில் உங்களுக்கான என்ன, உங்களோட ஃபீலிங்ஸ், நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ கரண்ட் உங்களோட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைனான்ஷியலாக நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக, ஒரு இண்டிவிஜுவலாக, ஒரு உங்களால் வந்து எப்படி ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கிற ஒரு பர்சன் நீங்கள். உங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷ்னல் லைஃப்பை நீங்கள் வந்து ஏற்படுத்திக்கிட்டு அதில் வந்து நீங்கள் ஷைனாக இருக்கீங்க. ஓகேங்களா. இது உங்களோடது. உங்களோட பர்சன், உங்களோட பார்ட்னரோடது. இது வந்து அவர் வந்து கொஞ்சம் அவரும் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருக்கிறவங்க தான். அவங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக, ரொம்ப வந்து இதுவாக தான், லாஜிக்காக தான் பார்த்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஓகேங்களா. இப்போ கூட உங்களுக்குள்ளே இருக்க அந்த ஈகோஸ்டிக்ஸ் அதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து ஒரு அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே ஒரு பிரிவை வந்து ஏற்படுத்தியிருக்க மாதிரி தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக பேலன்சிங் 2 பக்கமும் பார்ட்னர்ஷிப் வந்து உங்களுக்குள்ளே இருக்குது கைஸ். இதை பார்க்குறவங்க வந்து கரண்டில் உங்களோட பர்சன் உங்ககிட்ட ஒரு ஈகோஸ்டிக்ஸ் இருக்குது உங்ககிட்ட. அதுதான் 2 பேருக்குள்ள ஒரு இது. ஏன்னா 2 பேருமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான, அதாவது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட, ரொம்ப ஒரு நல்ல ஒரு என்ன சொல்ல, ஒரு ஆக்டிவான ஒரு போஸ்டிங்கில் ஒரு ஆக்டிவான பர்சனாக இருக்கீங்க. உங்களால் செல்ஃபாக வந்து உங்களை வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். ரொம்ப லக்ஸரியஸான லைஃப்பில் லீட் பண்ணுற அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டிஸோட தான் எனக்கு தெரியுது. ஓகேங்களா. நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறதே வந்து ஒரு சின்ன ஒரு ஈகோ, அதுதான். அதை தூக்கி போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பேலன்சிங்காக இருப்பீங்க. உங்களோட எனக்கு எஸ்பெஷலி உங்களோட பர்சன்கிட்ட தான் அந்த ஈகோஸ்டிக்ஸ் அதிகமாக தெரியுது. ஸோ யாராவது ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்தீங்கன்னா இது சரியாக வரும்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் பேலன்சிங்கான பர்சன் தான். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, உங்களோட இந்த ஃபேமிலி பிரச்சனைக்கு வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்துக்கு கொஞ்சம் ஈகோ பார்த்துட்ருக்கீங்க. 2 பேருக்குள்ளே ஒருத்தர் வந்து ஈகோவில் இருக்கீங்க. அதை தூக்கி போட்டுருங்க. அதை வந்து அதை கண்டி நீங்கள் பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி லைஃப், அதாவது அது பாஸ்டெல்லாம் போட்டோம், இந்த பாஸ்டெல்லாம் ஒரு எண்டிங் ஆகி நியூ பிகினிங்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கான அந்த பர்சன் வந்து உங்களோட கரண்ட் பார்ட்னர் வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக வருவாங்க. ஓகேங்களா.
2 பேரில் யாரோ ஒருத்தர் வந்து ஈகோ பார்க்குறீங்க. ஆனால் இப்போதைக்கு நீங்கள் வந்து உங்களோட இதை வந்து ஈகோவை விட்டு கொடுங்க. ஆனால் உங்களுக்கு வந்து ஃபேமிலி லைஃப் இருக்குது. நீங்கள் வந்து ஜாயிண்ட்டாக நீங்கள் வந்து எல்லாருமே கம்பைனாக இருந்து நீங்கள் வந்து உங்கள் அதாவது எப்படி சொல்கிறது, உங்களோட ஃபாதர் மதர் இல்லைனா உங்களோட அண்ணா அக்கா அந்த மாதிரி எல்லாருமே ஒரு கம்பைனாக இருந்து நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் சப்போர்ட்டிவ் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு குட் ஃபேமிலி தான் உங்களோடது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இருக்கிறதே இந்த பைல் பார்க்குறவங்களுக்கு இருக்கிறதே அந்த பேலன்சிங் இம்பேலன்ஸாக இருக்குது. அது பேலன்சிங் வந்துச்சுன்னா, ஆனால் நீங்கள் ரொம்ப பேலன்சிங்கான பர்சன் தான். பட் இப்போ வந்து நீங்கள் ஒரு கொஞ்சம் ஈகோ பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் வந்து இது பார்க்குறது ஒரு ஃபீமேலாக இருந்துன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன். உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்து எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் அதை வந்து பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி அதை வந்து அதில் வந்து ரிசல்ட் அதில் வந்து ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அதை கொண்டு போய்ட்டு அதை செய்வீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு குட் குவாலிட்டி பர்சன் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இப்போ வந்து நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா நீங்கள் மட்டும் அங்கே தனியாக தெரிவிங்க. அந்த மாதிரி ஒரு பிரைட்னஸ் ஒரு ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன், ஒரு ஃபயர் எனர்ஜியோடு இருக்கிற பர்சன் நீங்கள். ஓகேங்களா? இது பார்க்குறவங்க ஒரு சிலர் வந்து இந்த ஃபயர் எனர்ஜி அந்த எலமெண்ட்டுக்குரியவங்களாக இருப்பீங்க. பார்த்திங்கன்னா சிம்மம் இல்லைனா தனுஷ், மேஷம் இந்த ராசிக்காரங்களில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களோட பர்சன் வந்து வாட்டர் எனர்ஜியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா மீனம், விருச்சிகம், கடகம் அந்த மாதிரி. ஸோ இந்த 2 ஆப்போசிட்டு இது உங்களுக்கு. ஓகேங்களா? கொஞ்சம் ஆனால் வந்து கொஞ்சம் 2 பேரில் யாராவது கொஞ்சம் இது காம்ப்ரமைஸ் ஆனீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஜாயின் ஆகிற சான்சஸ் இருக்குது. சீக்கிரமே நல்ல ஒரு கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குது கைஸ். நீங்கள் இந்த விஷயத்த மட்டும் சரி பண்ணிக்கோங்க. அதுதான் யூனிவர்ஸ் சொல்ல வராங்க. ஸோ உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சிக்கான அந்த ஒரு இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ யாராவது ரொம்ப லாங் டைமுக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருக்குது உங்களுக்கு அப்படின்னாலும் சீக்கிரமாக இந்த ரீயூனியன்லாம் சரியானதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான ஒரு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ எம்பரஸ் வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுப்பாங்க. என்ன சொல்ல, ஒரு நல்ல செல்வ செழிப்பை தருவாங்க. இவங்க வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான காட் இவங்க. ஓகேங்களா? ஒரு சிலருக்கு வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி இஷ்யூ மாதிரி கூட தெரியுது. தேர்ட் பார்ட்டி இஷ்யூ, ஒரு ஹார்ட் பிரேக் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப வந்து தேர்ட் பார்ட்டி இஷ்யூ மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதை வந்து நீங்கள் அந்த தேர்ட் பார்ட்டி இஷ்யூ ஏன் வந்துச்சு, யார் உங்களுக்கு நடுவில் இருக்காங்கங்கிறத நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும். நீங்கள் முடிவு எடுத்திங்கன்னா நீங்கள் உங்களை கேட்டு உங்களோட பர்சனை கேட்டு உங்களோட பார்ட்னர் அவங்க கூட சேர்ந்து நீங்கள் முடிவெடுங்க. அந்த வந்து தேர்ட் பார்ட்டிக்கிட்ட யார் அவங்க அப்படி சொல்லிட்டு பாருங்கள். இல்லை உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்காங்களா இல்லை அவரோட ஃபேமிலிக்குள்ளே இருக்காங்களா அந்த தேர்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எந்த விஷயத்தையும் ஃபஸ்ட்டு சொல்லாதீங்க. உங்ககிட்ட நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை இந்த உங்களுக்குள்ள கம்யூனிகேஷன், ரீயூனியன் இதெல்லாத்தையும் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து உங்கள் ஓன் ஹேண்ட் செல்ஃபாக நீங்கள் முடிவெடுத்து பண்ணும் போது தான் உங்களுக்கு இதில் சக்ஸஸ் வரும். நீங்கள் அந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போய்ட்டு அவங்களோட டிசிஷனை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. உங்களோட டிசிஷனை நீங்கள் தான் எடுக்கணும், நீங்கள் தான் முடிவு எடுக்கணும், நீங்கள் தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேங்களா? ஆனால் உங்களுக்குள்ளே அந்த குவாலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி நடுவில் இன்வால்வ் ஆகிருக்காங்க, அது தெரியுது. ஆனால் நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல் பர்சன், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க. கொஞ்சம் ஈகோவை விட்டுருங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, தொடர்ந்து நம்ம ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். வித்தின் ஃபியூ வீக்ஸ் கண்டிப்பாக நான் தான் சொன்னேன், கம்யூனிகேஷன்ஸ் வரப்போகுது. கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ யார் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லெட் கோ பண்ணுறீங்களோ உங்களோட ஈகோஸ்டிக்ஸை, கண்டிப்பாக இதுக்கான ஒரு நல்ல விஷயம் வரும். ஒரு சிலர் ப்ரெக்னன்சிக்காக வெயிட் பண்ணியிருக்கலாம். ஒரு சிலர் உங்களோட நியூ லைஃப் இது வந்து நான் சொல்ல போகிறது இப்போ ஒரு சிலருக்காக சொல்கிறேன். ஒரு தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட்னால அவங்க பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னாலும் ரீயூனியன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஈகோ, அவ்வளோதான். அதை வந்து விட்டு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து கம்பைன் ஆகிட்டு உங்களோட ஃபேமிலி லைஃபே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் மைண்டில் ஏதாவது ஒரு கொஸ்டின் வச்சுருக்கீங்க போல், அதுக்கு எஸ் கொடுத்துருக்காங்க. இது நடக்குமா?
மேபி ஒரு சிலர் வந்து ரீயூனியனுக்காக கேட்டிருக்கலாம், இல்லைன்னா குழந்தை பாக்கியத்துக்காக கேட்டிருக்கலாம். கண்டிப்பாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகேங்களா? யூ ஆர் ரெடி. ரீகன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. அதை நான் இப்போ ஃபஸ்ட்டு சொன்னது தான், ரீகன்சிடர் பண்ணணும். நீங்கள் வந்து உங்களோட ஈகோஸ்டிக்ஸ் சில பேர் ஈகோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதை லெட் கோ பண்ணுங்கள். லெட் கோ பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் வந்து மூவ் பண்ணலாம். ஃபேமிலி லைஃப் இருக்குது. ஓகேங்களா? இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த மெசேஜஸ் எப்படி ரெசனேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கொடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராச்சும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஈகோ ப்ராப்ளத்தினாலேயோ இல்லைனா ஏதோ ஒரு சம்திங் அவங்களுக்குள்ள, ஏன்னா நமக்கிட்ட எல்லாருமே சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு ஆனால் தெரியும் இல்லையா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இந்த மாதிரி யாராவது பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைக்கும். அவங்கள முடிவுகளை வந்து கிளியராக எடுக்கிறதுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களோட எங்கே லேக் ஆகுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து டாரூட்டில் ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். நாங்கள் வந்து இந்த பரிகாரம் பண்ண, அந்த பரிகாரம் பண்ண, இப்படியெல்லாம் செய்யணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இங்கே வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் உங்களை வந்து சரி பண்ணாலே போதும். உங்களோட டைரக்ஷன் நீங்கள் எப்படி நீங்கள் இருக்கலாம், இது சரியாக வருமா வராதா, அவங்க வந்து எப்படிப்பட்ட பர்சன், உங்களோட ஆப்போசிட் பர்சன் எப்படி இருப்பாங்க, உங்களோட அட்ஜஸ்டபிளாக இருப்பாங்களா, எல்லாமே இதில் வந்து தெரியுங்க. அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு வேறு இன்னும் நிறைய ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அதில் நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் ரீடிங் கேட்டு எடுத்துக்கலாம். வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து உங்களுக்கு யாருக்காவது வந்து சக்ராஸ் ஹீலிங்ஸ் வேணும் அப்படின்னாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே கைஸ், மறக்காமல் கமெண்ட்ஸில் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணிவிடுங்க. இந்த ரீடிங் கொடுக்க வச்ச என்னோடய ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்கிறேன். குருமார்களுக்கு நன்றி. ஹாவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.